Find the length of a chord which is at a distance of 15 cm from the center of a circle of radius 25 cm. இப்போ radius வந்து 25 cm கொடுத்திருக்கு. இப்போ center of the circle இருந்து chord வரைக்குள்ள distance வந்து 15 cm கொடுத்திருக்கு. இப்போ length of a chord என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்பதான் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். பித்தகோரஸ் தியரம் ஃபார்முலானது a squared plus b squared is equal to c squared அதை எழுதியிருக்கோம். இப்போ hypotenuse c வந்து radius, அதான் where c is the radius எழுதியிருக்கோம். ஏன்றது center of the circle இருந்து chord வரைக்குள்ள distance, bன்றது half the length of the chord அதான் எழுதியிருக்கோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a வந்து டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு 15 cm, அதான் 15 ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ b தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு 25 cm, அதான் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் எழுதியிருக்கோம். இப்போ 15 ஸ்கொயர் வேல்யூ என்னது 225 ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் வேல்யூ என்னது 625 அதை எழுதியிருக்கோம். b ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 225 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 225 ஆகுமா. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 625 மைனஸ் 225 எவ்வளோ 400, அதான் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 எழுதியிருக்கோம். இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 20, இப்போ பியோட வேல்யூ வந்து 20. இப்போது லென்த் ஆஃப் தி சார்ட் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ பீன்றது half தி லென்த் ஆஃப் தி சார்ட் எழுதியிருக்குமா. அப்போ லென்த் ஆஃப் தி சார்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு பியா அதை எழுதியிருக்கும். தேர்ஃபோர் லென்த் ஆஃப் தி சார்ட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது 20, அதான் இன்ட்டு 20 எழுதியிருக்கும். இப்போ இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 40, அப்போ லென்த் ஆஃப் தி சார்ட் ஈக்குவல் டு 40. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.